கோடிங் ரொம்ப ஈஸி மச்சி அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து நிறைய பேர் வந்து அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஏகப்பட்ட வியூஸ் வந்து அது போயிருச்சு. அது கீழே நிறைய கமெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா வந்து எனக்கு கோடிங் வந்து ஓகே புரிஞ்சுது, எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் வந்து நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, நான் எந்த டெக்னாலஜியை படிக்கிறது, நான் பைத்தான் படிக்கலாமா, இல்லை வந்து வெப் டெவலப்மெண்ட் படிக்கலாமா, இல்லை நான் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு காமனான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, இவங்களுக்கும் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சிஇஓவாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்கட்டும், அவங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டீம் லீடர்ஸ் ப்ளஸ் ஒரு ஹெச்ஆர்ஸ் ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு டெவலப்பராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு ஒரு இன்ட்ராக்ட் இருக்கணும் இல்லையா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இன்ட்ராக்ஷன் வந்து இல்லை. இது இல்லாதனால தான் வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனிக்கு போகிறதாகட்டும், இல்லை ஒரு ப்ரோக்ராமர் ஆகிறதா இருக்கட்டும், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நமக்கு இருந்துச்சு இல்லையா? இதை ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி நான் ஒரு சில ஐடியாஸ் வந்து வச்சிருக்கேன். அதுக்கான சோர்ஸும் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கொடுத்துட்டு கடைசியாக வந்து அந்த பிரிட்ஜை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஓகே பண்ணலாம் அப்படின்னா வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்கள் தெரிவிங்க. ஸோ நிறைய சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான ஸ்டெப்பை முயற்சி எடுத்து நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கிடைச்ச கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவு டு ஸ்டார்ட் கோடிங், நான் எப்படி வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த டெக்னாலஜி வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது, ஏன்னா கொசு நிறையா இருக்குதுங்க, எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா? ஒரு 1000 டெக்னாலஜி கூட இருக்கலாம். பட் ஆனால் அதை நான் இதில் நான் எதை நான் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நான் எங்கே போய் எடுக்கிறது, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எங்கே போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பதிலாக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா நானும் கூட அப்படிங்கிற இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் நான் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய கம்பெனிஸோட சிஇஓ கிட்டலாம் நம்ம சேனலில் கூட்டு வந்து பேச வைக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஓகே, ஸோ நம்ம டாபிக்குள்ளே வந்துடுவோம். கொஸ்டின் நம்ம கேட்டோம் இல்லைங்களா, ஹவு டு ஸ்டார்ட் கோடிங் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த டைப் ஆஃப் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, கோடிங்கில் வந்து பல வகை இருக்குங்க. சொல்லப்போனால் பல பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, பல செக்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் நான் முதல்ல எந்த செக்ஷன் போகிறேன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறமேட்டு தான் அதில் என்ன டெக்னாலஜி அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வெப் டிசைனராகவோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வெப் டெவலப்பராகவோ வந்து நீங்கள் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா? ஓகேங்களா? அதாவது இந்த வெப்சைட்டோட லுக்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அப்படி கிரியேட்டிவாக கிரியேட் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து வெப் டிசைனர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேஸ்புக் மாதிரி, ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் வெப் அப்ளிகேஷனை பண்ணக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வெப்சைட் ரிலேட்டடான ஒரு கோடிங்கை நீங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்க. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், நம்ம இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், அப்புறம் ஐஃபோன் மொபைல்ஸ்லாம் இருக்குது இல்லையா? அதில் ரன் ஆகக்கூடிய மொபைல் ஆப்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மொபைல் ஆப்ஸை டெவலப் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள். அடுத்து டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடையது தான். ஸோ மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறதும் சரி, டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒரு மிஷின் வந்து தன்னை எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து ஆட்டோமேஷனாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங்கில் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான தகவல்களை சேகரிக்கிறது தான் வந்து டேட்டா சயின்ஸில் வந்து வரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிஷின் லேர்னிங்கில் ஏஐ மிஷின் கண்டுபிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு விருப்பமுடையவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஐஓடியில் உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். ஐஓடி இந்த சென்ஸ் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஒன்றும் இல்லைங்க, இந்த ஹீரோ படம் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு ஃபோன் பண்ணால் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும், இன்னொரு ஃபோன் பண்ணால் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் தான். சரிங்களா? அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறைய ஒரு இன்றைக்கி எம்படம் சிஸ்டம்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஐஓடி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஐஓடி டிவைஸ் நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைட்ஸ் ஆன் அப்படின்னு சொன்னால் லைட் ஆன் ஆகும், லைட்ஸ் ஆஃப்னு சொன்னால் லைட் ஆஃப் ஆகும்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஐஓடி வந்து படிக்கணும். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜி. சரிங்களா? பிகாஸ் இன்னைக்கு கிரிப்டோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. ஸோ அதில் அந்த கிரிப்டோவே வந்து எதில் இயங்குது அப்படின்னா, பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இயங்குது. சரிங்களா? ஸோ இந்த ஏன் அப்படின்னா வந்து பிளாக் செயின் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் வந்து கிடையாது. அது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். அதோட கான்செப்டே வேற. உங்களுக்கு சப்போஸ் அதை பற்றி இந்த டீட்டெயிலாக வேணா சொல்லுங்க. நான் ஒரு தனி வீடியோ போடுறேன். அது ஒரு சூப்பர்பான ஒரு டெக்னாலஜி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளாக் செயின் டெக்னாலஜி படிக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து நான் எந்த பிளாட்ஃபார்மில் நான் போக போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வெப் டெவலப்பராக போக போகிறீங்களா, இல்லை ஒரு மொபைல் டெவலப்பராக போக போகிறீங்களா, இல்லை ஒரு ஏஐ மிஷின் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆளாக போக போகிறீங்களா, இல்லை ஐஓடி டிவைசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக போக போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி வந்து டீசென்ட்ரலைஸ் சிஸ்டம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாக் செயின் டெவலப்பராக வந்து போக போகிறீங்களா? ஸோ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து செலக்ட் டொமைன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன். சரிங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டொமைன்ஸை மட்டும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் நிறைய செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஐடியில். இது மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏகப்பட்டது இருந்தாலும் ட்ரெண்டிங்காக காமனாக என்னுடைய நாலேஜுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி. ஓகே, நான் வெப் டெவலப்பர் படிக்க முடிவு பண்ணிட்டேன்ப்பா. பட் நான் என்னென்ன டெக்னாலஜி படிக்கணும் அந்த வெப் டெவலப்பர் ஆகிறதுக்கு அப்படின்னா, அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் லிஸ்ட் தான் இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? மெஜாரிட்டி இன்னைக்கு இருக்கிற கம்பெனிஸ்க்கு நீங்கள் ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா இதில் இருக்க டெக்னாலஜிஸ் நீங்கள் படித்தாலே போதும். அதாவது இந்த இடத்துல நான் ரைட் சைடு இமேஜில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் லிஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் இங்கே நான் பாயிண்ட்ஸாக கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேஜரான மெஜாரிட்டியாக அவங்க தேவைப்படக்கூடிய டெக்னாலஜி மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக ஆகணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும், சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும், பூட்ஸ்ட்ராப் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும், ரியாக்ட் ஆர் ஆங்குலர் ஜேஎஸ் ஏதாச்சும் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நோ ஜேஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து PHP ஆர் LARAVEL PHPங்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உருவாக்கப்பட்ட LARAVEL அப்படிங்கிற ஒரு MVC ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. பட் இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். இதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து மீன் ஸ்டாக் அல்லது மெர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்ட் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பேக் ஹேண்டுக்கு வந்து PHP படிச்சிருக்கணும், இல்லை வந்து ஜாவா படிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஜாவாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் படிக்கிறது. அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பிகினிங்கில் வரவங்களுக்கு வந்து PHP வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பைத்தான் மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து மேண்டேட்டே ஊப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே நம்ம கோட் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கனால வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நான் PHP வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரிங்களா? ஓகேங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா வந்து இந்த டெக்னாலஜிலாம் படிச்சிருக்கணும். இதில் இருக்க எல்லாமே படிச்சிருக்கணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இருக்க எல்லாமே படிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டாப் டு எண்டு வரைக்கும் நீங்கள் ஒரே ஆள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். இல்லை என்ன ஒரு ஆப்ஷன் வேணால் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்ஜேஸ்க்கு பதிலாக வந்து PHP படிக்கலாம், இல்லை PHPக்கு பதிலாக வந்து நீங்கள் நோட்ஜேஸ் படிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். சரிங்களா? சரி, ஓகேங்க. அடுத்து மொபைலில் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அடுத்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். அதுக்கான பதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளட்டர் படிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அயோனிக் படிக்கணும். ஸோ 2019 படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. ஃபோன் கேப்பில் வந்து பண்ணலாம், வெப்சைட்டை பண்ணி அதை அப்படியே வந்து பில்டாக எடுக்கிறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது ரியாக்ட் நேட்டிவும் ஃப்ளட்டர் மட்டும்தான். அயோனிக் கூட கிடையாது. சரிங்களா? அயோனிக் கூட வந்து ஆல்மோஸ்ட் ட்ரெண்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவும் ஃப்ளட்டர் தான் வந்து நல்லாயிருக்கு. இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா காட்லின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கூட வந்து இருந்துச்சு. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லா கம்பெனிஸ்லையும் மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ், அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ளட்டர். சரிங்களா? ஏன்னா ரியாக்ட் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோடது, ஃப்ளட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோடது. சரிங்களா? அதுலேயும் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப எவாலுவேட் வந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டர் தான். சரிங்களா? ஏன்னா இதுலலாம் வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல் அப்படின்னாக்கா வந்து நீங்கள் இந்த ரியாக்ட் நேட்டிவோ இல்லை ஃப்ளட்டரோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு அப்ளிகேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐஃபோனுக்கு, ஓகேங்களா, அதாவது iOS ஆப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கும் கூட நீங்கள் அப்ளிகேஷன் பண்ண முடியும். இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக படிக்க தேவையில்லை. இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் படித்தா போதும். இதுலேயே நீங்கள் வந்து இது ரெண்டுக்கும் நீங்கள் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண முடியும்.
அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குது. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓவர்வியூவை தான் நான் கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி டெப்த்தாக வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றுக்கும் வந்து இன்டெப்த்தாக நான் வீடியோ உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் டெக்னாலஜிஸ் நான் படிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் அதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்க நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன் பாருங்க இந்த இமேஜில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 லாங்குவேஜஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா சயின்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரேட்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் சொன்னாலும் என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பைத்தான் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டேட்டா சயின்ஸ் இல்லை மிஷின் லேர்னிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு பைத்தான் படிங்க. அது ஏன்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறம் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அப்புறம் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? பட் ஆனால் வந்து 6 லாங்குவேஜ் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது அஃப்கோர்ஸ் SQL கொரியர்ஸை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். பட் நான் சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங் போகிறேன் இல்லை வந்து நான் டேட்டா சயின்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி டெக்னாலஜிஸ் வந்து நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐஓடி அப்படிங்கிறது வந்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ராஸ்பெரி பை இருக்குது, அந்த ஒரு தனி எம்பெடட் கோடிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அது நிறைய இது பண்ணாலும் பட் பைத்தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் ஐஓடியும் பண்ண முடியும். ஏன்னா பைத்தானில் வந்து ராஸ்பெரி ஓஎஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பைத்தான்லேயே கோட் பண்ணி பண்ண முடியும். நான் போன டாப்பிக்கில் சொல்லியிருந்தேன் நீங்கள் பைத்தான் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் இதுதான். ஏன்னா பைத்தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு இடத்துல படிச்சிங்க அப்படின்னா அது வந்து மல்டிபிள் பர்பஸில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் வந்து நான் உங்களை பைத்தான் படிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ ஒரு பிளாக் செயின் அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எத்திரியம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க, டெஃபி சொல்லுவாங்க, டேப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிளாக் செயினில் இயங்கக்கூடிய நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சொலிடிட்டி அப்படிங்கிற வந்து ஒரு லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்த டிரான்சாக்ஷனுக்கான நோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சொலிடிட்டி அப்படிங்கிற ஃப்ரேம்வொர்க் வந்து நீங்கள் லாங்குவேஜ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்திரியம் நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு எப்படி அந்த கான்ட்ராக்டை டிப்ளாய் பண்ணுறது, அந்த நெட்வொர்க்கில் வந்து எப்படி வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மெஜாரிட்டி எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது, ட்ரான் நெட்வொர்க் அந்த மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடியது எத்திரியம் நெட்வொர்க் தான். சரிங்களா? அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொலிடிட்டி லாங்குவேஜ் அப்படி தான் வந்து பிளாக் செயினுக்கு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. இது சொலிடிட்டி யூஸ் பண்ணி தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் நோட்.js யூஸ் பண்ணி கூட பண்ண முடியும். அதுக்கு தமிழ்லேயே நம்மளால் வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் வீடியோலாம் போட்டிருக்காரு. எப்படிங்களா பிளாக் செயினில் எப்படி வந்து ஒரு நோடை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபார் எக்ஸாம்பிள் அது வெப்பாக இருந்தாலும் சரி, மொபைலாக இருந்தாலும் சரி, மிஷின் லேர்னிங் இருந்தாலும் சரி, பிளாக் செயின் இருந்தாலும் சரி, ஐஓடியாக இருந்தாலும் சரி, அதற்காக பிரத்யோகமாக நம்ம உருவாக்கப்பட்ட அந்த லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணால் தான் அது வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஹைப்ரிட் மிக்ஸ் பண்ணாலும் எனக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடையாது. சரிங்களா? அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஏன் நீங்கள் அங்கே மட்டும் நீங்கள் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கான ஃப்ளட்டர் இல்லை ரியாக்ட் நேட்டிவ் படிக்க சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் அப்படிங்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வேறு. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இங்கே ப்ரௌசரில் ரன் பண்ணுறோம், அங்கே ப்ரௌசர் கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு செப்பரேட் ஓஎஸ், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? பட் ஆனால் பிளாக் செயின் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைலாக இருந்தாலும் சரி, ஆப்பாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்டில் வந்துடும். இடையில வந்து அட்மின் சொல்லிட்டு ஒரு ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துடும். பட் பிளாக் செயின் அப்படிங்கிறது இட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அதாவது சென்ட்ரலில் ஒரு அட்மினே இல்லாத, சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்பிஐ இல்லாத வந்து ஒரு கண்ட்ரியில் டிரான்சாக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் வந்து ஒரு பிளாக் செயின். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது அப்போ அதுக்காக பிரத்யேகம் உருவாக்கப்பட்ட டெக்னாலஜி நம்ம பண்ணணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது என்ன அப்படின்னா என்னுடைய நெக்ஸ்ட் பிளான் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட சிடிஓஸ்லாம் நமக்கு தெரியுங்க. சரிங்களா? ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜில் எனக்கு 100% நம்மளால் சொல்ல முடியும், நம்ம காலேஜில் சொல்லித்தரதை வச்சு நம்மளால் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அப்போ காலேஜில் சொல்லித்தரதை வச்சு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அப்போ நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்து 2 வருஷம் வேலையெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு தெரியணுமா கம்பெனியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு? அப்போ எனக்கு 2 வருஷம் வேஸ்ட்டு தானே. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல, இதை சால்வ் பண்ணுறதுக்காகத்தான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற கம்பெனி சிஇஓஸை நம்ம டேரெக்டாக வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம். நிறைய ஸ்மால் கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களுடைய கம்பெனியோட சிஇஓஸ்லாம் நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள்கிட்ட பேசும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற டேரெக்ட் ரெக்யர்மெண்ட் உங்களுக்கு வந்து சேரும். அப்படிங்கும்போது இந்த இடையில மீடியேட்டர் இருக்கக்கூடிய உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிரும். ஸோ அப்போ நான் வந்து இந்த ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும் அப்படின்னா, இல்லை இந்த ஐடி கம்பெனியில் நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ன படிச்சிருக்கணும், நான் எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கிளியர் விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய கம்பெனிஸில் டீம் லீடர்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவ் டாக்ஸ் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லி தெரியாது, எந்த டெக்னாலஜி படிக்கணும்னு சொல்லி தெரியாது, அந்த டெக்னாலஜியில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது. ரெண்டாவது நீங்கள் படித்த விஷயங்கள் போதுமா கம்பெனி இன்டர்வியூக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீம் லீடர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சன்ஸ் வந்து நான் கூட்டிட்டு வந்து பேச வைக்கலான்னு இருக்கேன். ஸோ என்ன இதனால் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் இன்டர்வியூவில் போய் போனதுக்கப்புறம் நாங்கள் டீம் லீடர் தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பான். அப்போ எந்த மாதிரி டாஸ்க் கொடுப்பாங்க, என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்பெஷலி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வந்து காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க ஐடியில் சீரியஸாக அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த 3 பாயிண்ட் வந்து நான் பண்ணலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு கம்பெனியில் நம்ம போயிட்டு ஒரு சிஓ என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ என்கிட்ட ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க இல்லைங்களா? இதே வந்து ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் அவங்களே கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹவு டு லேர்ன் கோடிங் ஈஸி மச்சி அப்படிங்கிற இந்த ஒரு வீடியோ மட்டுமே வந்து செம்ம ஹிட் அடிச்சுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வியூஸ் வந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் 10% கூட கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு பட்டன் தான் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. அது வந்து அடுத்த தலைமுறைக்கும் சரி, இல்லை இதுக்கு மேலே கோடிங் கற்றுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டு வரவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து அது அமையும். சரிங்களா? எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது கைஸ். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டு சாரி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா மெட்டீரியல்ஸ் வந்து எங்கே நான் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு இல்லையா? ஸோ நம்ம முன்னாடி டாப்பிக்கில் சொல்லியிருந்தோம் வேர் ஐ கேன் கெட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ், எப்போவுமே இந்த யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லா டெக்னாலஜிஸ்க்கும் எல்லா வீடியோஸுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பார்த்துட்டு செல்ஃபாக நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே இந்த காலேஜ் படிக்கிற பசங்களாம் வந்து தாராளமாக நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேர்ன் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. சரிங்களா? அதே எஸ்பெஷலி இங்கிலீஷ் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா யூடியூப்பில் எவ்ரிதிங் இஸ் தேர். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் நிறைய சேனல் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை போய் பாருங்கள். ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதெல்லாம் தாண்டியும் எனக்கு புரியலை, நான் ஒரு வீடியோவை நான் 100 வாட்டி பார்த்து எனக்கு புரியலை அப்படின்னா மை பெஸ்ட் சஜஷன், தயவு செஞ்சு யார்ட்டையாவது ஒரு நல்ல மென்டார் கிட்ட கோர்ஸ் பண்ணிவிடுங்க. தப்பே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு கற்றுக்கிறது தான் முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ நல்ல ஒரு டீச்சராக பிடிச்சி அவர்கிட்ட போய் நீங்கள் கண்டிப்பாக போய் கற்றுக்கோங்க. அது யாராக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? போய் கற்றுக்கோங்க. ஏன்னா நமக்கு கற்றுக்கிறது தான் முக்கியம் இல்லையா? அது யார் சொல்லிக் கொடுக்குறாங்க முக்கியம் கிடையாது, எப்படி கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு அறிவு வளரணும், அது மட்டும் தான் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ இதுதான் கைஸ் நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் தான் நினைக்கிறேன் நான். பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இதில் நம்ம சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றுமே வந்து மிக மிக ஒரு பயனுள்ள தகவல் தான். சரிங்களா? ஓகே கைஸ், எப்பவும் சொல்கிற ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு PHP, LARAVEL ஃப்ரேம்வொர்க், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் தமிழில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் உங்களுக்கு சரியான சாய்ஸ். உங்களுக்கு நாங்கள் எப்படி யூடியூப்பில் ஃப்ரீயாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிக் கொடுத்தோமோ அதே மாதிரி பர்சனல் ட்ரைனராக இருந்து பெய்ட் மூடில் ஆன்லைனில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பேச்சஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்ட்ரெஸ்டடாக இருக்க மக்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், டாடா, பை பை.